முதல் பக்கம் தி சென்னை ஃபைல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் போட்டு வெளியே வந்திருக்கு. இந்த படத்தோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த படத்தோடைய ப்ரெஸ் மீட் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது. அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் வந்து பேசியிருந்தார். அவர் வந்து கொரோனாவில் வீட்டில் இருக்கும்போது யூடியூப்பை பார்த்து சினிமாவை கற்றுக்கிட்டதாகவும், இந்த முதல் பக்கம் திரைப்படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலாகவும் எடிட்டிங் மட்டுமே ஒரு வருஷத்துக்கு மேலாகவும் பண்ணியிருந்ததாகவும், அவ்வளோ அழகாக இந்த படத்தை செதுக்கி வெளியே கொண்டு வந்திருக்கோம். பிஸ்னஸ் வந்து நான் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கேன். இந்த நேரத்தில் ரிலீஸ் ஆனால் தான் இந்த படம் நல்லா ஓடுன்னு எனக்கு தெரியும், அதனால் இப்போ தான் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு மேடையில் வந்து ப்ரொடியூசர் பேசினார். இது ஏன் பேசினாருன்றது பின்னாடி நம்ம பார்ப்போம். இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, சென்னையில் வந்து அங்கங்கே ஒரு சைக்கோ தனமான ஒரு கொலை நடக்குது. அது கொலை நடக்குது, போலீஸ் வராங்க, தேடுறாங்க. அப்புறம் கட் பண்ணால் மதுரைக்கு போகுது கதை. மதுரையில் வந்து ஒரு பிரபலமான க்ரைம் எழுத்தாளருடைய பையன் வந்து வெற்றி, அவர் போய் கூட்டின்னு வந்து அவங்க அப்பாவை பற்றி ஒரு நாவல் எழுதணும், அவங்க அப்பாவை பற்றி ஒரு நாவல் எழுதணும்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்க ஒரு பிரபல பத்திரிகை வந்து கூப்பிட்டு வராங்க. அவர் வராரு, வந்து அவங்க அப்பாவுடைய வாழ்க்கையை வரலாறு அப்படி சொல்கிறாங்க. அவங்க வந்து அந்த புக்கை வெளியிடுறாங்க. இப்படி வெளியிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் என்ன பண்ணுறாரு, நம்ம தம்பிராமையா வந்து ஒரு ஸ்டேஷனில் ரொம்ப சீரியஸான சிரிப்பு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு. சீரியஸான சிரிப்பு போலீஸ் இன்ஸ்பெக்டர், இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இவர் தான் இந்த சீரியஸ் கில்லரை கண்டுபிடிக்க போகிறதுனால சீரியஸான சிரிப்பு போலீஸ்ன்னு சொல்லியிருக்கான். வராரு வெற்றி வந்து அந்த ஸ்டேஷனுக்கு எதுக்காக ஒரு பிட்பாக்கெட் கேஸில் உள்ளே போகிறாரு. அங்கே போனவொடனே இவர் வந்து யாருன்னு தெரிஞ்சவொடனே அவர் வந்து அடிமையாகிறார் இவருக்கு, தம்பிராமையா. ஏன்னா இவங்க அப்பா வந்து பெரிய கிரைம் எழுத்தாளர், நான் வந்து அவருடைய பரம ரசிகன், நீங்கள் அவருடைய பையன் அப்படி இப்படின்னு. அங்கே நடக்கிற கொலைங்களுக்கெல்லாம் இவர் வந்து அப்படியே பயங்கரமாக யோசித்து இப்படி பண்ணி எல்லாம் யோசித்து எல்லா க்ரைம் கொலையும் இவர் மூலயமா தான் நம்ம தம்பிராமையா கண்டுபிடிக்கிறார். இந்த மாதிரியான ஒரு சீரியஸ் கதை தான், சீரியஸான சிரிப்பான கதை தான் வந்து நம்ம இந்த முதல் பக்கம்னு சொல்லலாம். இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த படத்தில் ஒருத்தர் வில்லனை நடிச்சிருக்கார். அந்த வில்லன் தான் இந்த படத்துடைய ப்ரொடியூசர். இந்த ப்ரொடியூசருங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ஒன்று, கதையில் உங்களுக்கு ஏற்ற கேரக்டர் இருந்தால் நடிங்க, வேணான்னு சொல்லலை. இல்லை எனக்காக தான் இந்த கேரக்டர்னு சொல்லிட்டு பண்ணால் அந்த கதையை சொதப்பாதீங்க. இவர் வந்து தான் ப்ரொடியூசர் அப்படின்றதுக்காக தான் செய்கிற கொலைகளெல்லாம் நியாயப்படுத்தி பேசுகிற மாதிரியே படம் ஃபுல்லாக பேசியிருக்கார். நான் ஜெயிச்சின்னு சொல்லுது. இதெல்லாம் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லருக்கான ஒரு விஷயமாகவே இல்லை. அதே மாதிரி ஒரு க்ரைம் த்ரில்லருக்கு ஒரு க்ரைம் கொலை நடக்குது, அடுத்து நடக்குதுன்னா ஒரு சிட்டி எவ்வளோ பரபரப்பாக இருக்கும், அந்த காவல்துறை எவ்வளோ பரபரப்பாக இருக்கும். இன்னவோ இவர் வந்து நம்ம தம்பிராமையா வந்து இல்லாத சேட்டை பண்ணிகிட்டு இருக்காரு, டான்ஸ் ஆடுறாரு, குதுகலிக்கிறாரு, குட்டிக்கரணம் போகிறார், இதெல்லாம் பண்ணுறாரு. சரி, இதெல்லாம் இந்த பக்கம் ஒரு பக்கம் போவ தம்பிராமையாவுக்கு அழ தெரியும் நடிக்குது. ஏன்னா இதே தம்பிராமையா இதில் சீரியஸான கேரக்டராகவே போட்டிருக்கலாம் இன்ஸ்பெக்டர். இன்னொன்று, தம்பிராமையா அழ தெரியணுன்றதுக்காகவே வாலண்டியாகவே அவருடைய பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க. சரி, அந்த பொண்ணு அந்த சைக்கோ கில்லர் கையாலேயாவது கொலை ஆகியிருந்தால் பரவாயில்ல, ஏதோ நமக்காவது ஒரு ஃபீல் வந்துருக்கும். இதை கொலை பண்ணுறதுக்கு தனியாக படம் முடிஞ்சு ஒரு அரை மணி நேரம் தனியாக ஒரு படம் எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு